ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீலே நம்ம ட்ராமாவோட ஹீனியை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீனி வந்து ஒரு நாவலை தான் ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவள் கிடைக்கிற எல்லா பார்ட் டைம் ஜாப் ஒர்க்கும் பார்ப்பா. இப்போ டெலிவரி ஒர்க்கை தான் பார்க்குறா. அவளுக்கு பிக்கஸ்ட் ட்ரீம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவளுடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது. ஸோ அதுக்காக துருன்னு எல்லா வேலையும் பார்ப்பா. எம்ப்ளாய்க்கான கிரெடிட் பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதில் நம்ம ஹினி நம்பர் 1. ஸோ அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பா. இப்போ டெலிவரிலாம் முடிச்சுட்டு சாப்பிட்ருப்பாளா, அதே இடத்துல தான் ஒரு அம்மாவும் பொண்ணுமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கவனிக்காம அது தனியாக ஃபோன் பேசிட்டு போக, இந்த குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் விளையாண்டே வந்து ரோட்டு பக்கமாக வந்துடா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் இடிக்க வருது. நம்ம ஹினி அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்திரா. பட் என்ன, நம்ம ஹினிக்கு செமையாக அடிபட்டுறது போல. அவள் அப்படியே மயங்கிறா. அவள் செத்து போயிட்டாலும் என்னன்னு கூட தெரியல. இப்போ ஜோர மழை பெய்யுது. அப்போ அவள் ஒரு நாவல் புக்கை படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அந்த நாவல் புக்குமே அதில் கிடக்குது. இப்போ அந்த நாவல் புக்கு வந்து லைட்டாக ஷேக் ஆகுது. கட் பண்ணால் நம்ம ஹினி இருக்கா இல்லையா. ஸோ அவள் வந்து ஒரு பெட்டில் படுத்துட்டு கிடந்த மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் 2 மேடோ. இந்த பொண்ணு எவ்வளோ திமுறா அரகண்டா நடந்துக்கிடுவா. இப்போ கடைசியில் அவளுக்கு இந்த நிலைமை வந்துட்டு செத்து போயிட்டா. வா நம்ம போய் பார்க்க போவோம் அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்க போவாங்களா. அவளை பார்த்தீங்கன்னா சடனா பேய் மாதிரி முழிக்கவும், அவ்வளோதான் பேய் பேய்ன்னு கத்திட்டு அவங்க அலறடிச்சு ஓடிறாங்க. நான்லாம் பேய் கிடையாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்றா. அப்படி சொல்லும் போது தான் அவளுக்கு வந்து தலைலாம் பயங்கரமா வலிக்குது. அப்பதான் அவளுக்கு புரியுது நம்ம நாவலுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு. நாவல யாங்குன்னு ஒரு பொண்ணு உண்டா. ஸோ அந்த பொண்ணு உடம்புக்குள்ள தான் நம்ம ஹினி இப்போ வந்திருக்கிறா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வசதியான பொண்ணு போல. உடனே கடவுள்கிட்ட, கடவுளே ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்ததுக்கு அப்படின்னு சந்தோஷமா வேண்டிட்டு இருந்தவ. ஆமா, இந்த பொண்ணு கடைசியில் எப்படி செத்து போனா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணோட புருஷனும் வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் சொல்லியிருக்கிறான், நீ மட்டும்தான் என் ஹார்ட்ல இருக்கா அப்படிலாம் சொல்லியிருப்பானா. ஸோ அதை கேட்டவ இவளுக்கு சமக்கோ வந்துட்டு உடனே அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப புள்ளி பண்ணியிருப்பா போல. அந்த விஷயம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து, என்னோட உமனையே டச் பண்ணிட்டியா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவளை சுறாக்கு யாரையா போட்டுருங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். ஸோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வரவும், ஐயோ ரொம்ப கொடரமான அர்க்கிட்ட தான் மாட்டிக்கிட்டோமோ, அவன் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்த பிறகு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறா. அப்படியே கால் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு கார் வருதா. அந்த காருக்குள்ளே ஏறி உட்காந்துரா. அவள் அதை டாக்ஸி நினச்சி தான் ஏறி உட்காந்துருவா. ஆனால் அவளுக்கே தெரியாது அதுதான் அவளுடைய புருஷனோட கார்னு. பக்கத்தில் இருக்கான் இல்லையா, அவள் தான் அவளோட புருஷன். ஆனால் அவளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஹினி இப்போ தானே நாவலுக்குள்ளே வந்திருக்கா. ஸோ இதுதான் தன்னோட புருஷன் தெரியல. அது மட்டும் இல்லை, இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. நேம் வந்து லியாங்கு. இப்போ ஹினியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட ஒப்பாரி வைக்கிறா. அது போக அவள் காலைல அவளே கிள்ளிட்டு அழுகிற மாதிரிலாம் ஆக்டிங் போடுறா. அப்பா அவங்கிட்டேருந்து எனக்கு டிவைஸ் வாங்கி தாங்கப்பா. அந்த லியாங் இருக்கான்லாம், அவன் ஒரு மனுஷனே கிடையாது, மிருகம். என்னை அடிக்கிறான், புள்ளி பண்ணுறான், அவனை விட்டு வேலைக்கு போன்னு என்ன மிரட்டெல்லாம் செய்கிறான்ப்பா அப்படியே அழுதுட்டு சொல்லவும், என்னம்மா சொல்கிறா, என்னால் நம்ப முடியலையே. சரி பயப்படாத, நான் அவனோட தாத்தாக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம 2 ஃபேமிலியுமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கோம். ஸோ அதை கெடுத்து விட வேண்டாம், எனக்கு அவன்கிட்ட டிவைஸ் மட்டும் வாங்கி தந்தால் போதும் அப்படிங்கிறா. அவளோட புருஷன் பக்கத்தில் இருக்கான்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கெல்லாம் செம டென்ஷன் ஆகிட்டு, பத்ததுக்கு அவன் என்ன சொல்கிறேன்னா, அப்பா அவருக்கு புள்ள பிறக்கிற கேப்பபிளே கிடையாதுப்பா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட, இதை கேட்டுட்டு ஹீரோக்கா இன்னுமே கடுப்பாகிட்டு முறைச்சு பார்க்குறான். இதை பார்த்து ஹீரோனியும், என்னையே எதுக்கு பார்க்குறீங்க, டிரைவர் வண்டி எடு அப்படி சொல்ல, மேடம் இது பிரைவேட் காரு அப்படி சொல்வாரா. ஐயோ பிரைவேட் காரா சார், சாரி சார், தப்பான காரில் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லடி நீ கரெக்டான காரில் தான் ஏறி இருக்கா, என்ன சொல்றீங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி உன் புருஷனை பற்றி கரைச்சி கொட்டிட்டு இருந்தியே, அந்த புருஷனையும் மறந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க, அப்போ நீ தான் லியாங்கா. ஆமாங்கிறானா. அவ்வளோதான், அவள் ரொம்ப பயந்துரா. போச்சு யார்கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அவன்கிட்டயே மாட்டிட்டேனே அப்படின்னு அவள் பயந்து அங்கேருந்து ஓடிறா. அவள் எங்கே ஓடினாலும் அவளை பிடிச்சி கூப்பிட்டு வந்துச்சு போல. இப்போ கட்டி வேற போட்டாச்சு. அவள் சாரி விட்டுருங்க அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. விடணுமா, நீ கொஞ்ச நெஞ்ச பேச்சு
பேசினா அப்படின்னா அவளோட கண் கட்டெல்லாம் அவுத்து விடுறான். இப்போ அவுத்து விட்டுட்டு நம்ம ஹினி அப்பவுமே எப்படி பேசியிருப்பா அதே மாதிரியே பேசி காட்டுறான். செம காமெடியாக இருக்கும் இந்த சீனை பார்க்கும்போது. இப்படி தானே என்னை கரைச்சி கொட்டினா அப்படின்னு கோப்பட, ஐயோ இவன் வேற சரியான முரடனே, இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, உண்மையே சொல்லணும்னா நான் உங்களை லைக் பண்றேன், ஆனா நீங்க தான் என்ன ஹேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிங் போடுவாளா. லைக் பண்றியா அப்படின்னா என் காலு சரியில்லை, அவனுக்கு கேப்பபிளே இல்லைன்னு சொன்னீங்க. அதுவா, அது நான் சும்மா சொன்னேன், எனக்கு தான் தெரியுமே நீங்க உங்க காலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு, அதனால உங்க காலு சீக்கிரமா சரியாகிடும்னு எனக்கு தெரியும் அப்படி ஹினி சொல்லும் போது, ஆமா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி நம்ம ஹினிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அவள் இந்த நாவலை படிச்சிருப்பா இல்லையா, அதனால தான் தெரிஞ்சிருக்கோம். சொல்லப்போனால் இவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது யாருக்குமே தெரியாது, அதனால தான் அவன் இந்த மாதிரி கொஸ்டினை ஹினிக்கிட்ட கேட்டிருப்பான். இப்போ ஹீரோனே சமாளிக்கிறதுக்காக என்ன சொல்றான்னா, முன்னை விட உங்க கால் வந்து நல்ல பெட்டர் ஆன மாதிரி இருக்குது, அதான் கெஸ்ல சொன்னேன் அப்படி சொல்லி சமாளிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு காலில் எப்படி அடிபட்டிருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோவும் ஹீரோட பேரண்ட்ஸும் காரில் போயிட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் ஹீரோட பேரண்ட்ஸ் வந்து அதே இடத்துல இறந்து போயிருப்பாங்க, நம்ம ஹீரோ மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து அவனுக்கு ஒழுங்காகவே நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருப்பான். இப்போ தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பழகுறான், ஆனாலுமே அவன் ஸ்டிக்கை வச்சு தான் நடப்பான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது, ஸோ நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவள் வந்து டிவோர்ஸை மீன் பண்ணி தான் சொல்கிறா. அது ஹீரோக்கும் புரியுது, டிவோர்ஸ் மட்டும் நான் தர மாட்டேன், நீ மறந்துட்டியா எதுக்காக உன்னை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு, அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும், இந்த நாவலை நான் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. உங்கள் ஃபேமிலி இந்த நாட்டிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி, அண்ட் நான் வந்து இந்த நாட்டிலே ரொம்ப அழகான பொண்ணு, அது மட்டும் இல்லை முன்னாடி என்னோட தாத்தா வந்து உங்கள் தாத்தாவை சேவ் பண்ணதால் சின்ன வயசுலேயே நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜும் நடந்துட்டு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே உனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருக்கே, தெரிஞ்சதால நான் ஒன்று சொல்கிறேன், டிவோர்ஸ் மட்டும் நான் தர மாட்டேன் அப்படின்னு. முன்னை விட இவன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காப்பா அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக, அவன் போன பிறகு இவளை பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட தான் போனப்புறா, ஏன் கடவுளே இந்த மாதிரி மோசமான ஆளுக்கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு. அவன் நமக்கு டிவோர்ஸும் தரமாட்டான், நாம் எப்படி பணத்தை நிறைய சம்பாதிக்கிறது, கரெக்டு அந்த மாதிரி பிளேஸ்க்கு போனால் தான் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. இவன் எங்கே போகிறான்னா, பணக்காரங்களாம் பெட்டு கட்டி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் போகிறா. ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து நம்ம ஹீரோட பிளேஸ் தான், ஹீரோக்கு தான் சொந்தம். இப்போ ஹீரோ இந்த மாதிரி பிளேஸ்க்கு போயிருக்கா இல்லையா, ஸோ அந்த விஷயம் ஹீரோக்குமே தெரிய வருது, செமைய கடுப்பாகிறான். இங்கே இவகிட்ட ஒருத்தர் வந்து பெட் வச்சுக்கலாமா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனையும் 3 மில்லியன் பெட் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி இப்போ கேமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த கேமில் அந்த பையன் தான் 2 ரவுண்ட்லையுமே வின் ஆகியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நான் தான் வின் பண்ண போகிறேன், நீ தான் நைட்டு என் கூட வர போகிறா அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க. அதையும் பார்க்க தானே போகிறா அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேலே அந்த அம்பை எறிகிறான். ஸோ இவ்வளோ ஈஸியான கேமா, இப்போ பாரு நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோனியுமே எறிகிறா. ஆனால் அவளுடைய அம்பு எங்கே போச்சுன்னு கூட தெரியல. உடனே பாரு நீ தோத்துட்டா, இன்னைக்கு நைட்டு என் கூட தான் அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷப்பட, அங்கே பாருடா அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்கே வேட்டர் கையில் ஒரு ஆப்பிள் இருக்குது இல்லையா, அதில் அந்த அம்பு பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பையன் கடுப்பாயிட்டான். ஸோ நீ தான் எந்த ஆப்பிளில் அம்பு எறின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து, ஹீரோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு இந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை தான் கொண்டு கொடுக்குறாங்க. அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு திறந்து பார்க்குறானா, பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஒயின் இருக்கு. அதுவும் சாதாரணமான ஒயின்லாம் கிடையாது, பாயசனான ஒயினாமா. இந்த ஒயினை நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க ஃபேமிலியை யாரெல்லாம் இன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பானாமா. ஸோ நான் தான் யாரையும் அசிங்கப்படுத்தலையே, பின்ன எதுக்கு இதை என்கிட்ட தாரீங்க அப்படின்னு இந்த பையன் ரொம்ப பயந்து கேட்பானா. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. மிஸ்ஸஸ் லியாங் ஃபன் பண்ணதெல்லாம் காணோம் அப்படின்னு ஹீரோ வந்து நிற்கிறான். அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஹின் தான் ஹீரோட ஒய்ஃபுன்னு. போச்சு இவன் வேற நம்மளோட ஐடென்டிட்டியை சொல்லிட்டானே, இனிமே பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம ஹினி புலம்பிட்டு இருக்க. இந்த பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, உங்கள் ஒய்ஃப்னு தெரியாமல் பிரச்சனை பண்ணிட்டேன், இனிமேல் உங்கள் கிட்டவே வரமாட்டேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு நம்ம ஹினி கிட்ட அவனோட கிரெடிட் கார்டு
கார்டெலாம் கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, நான் தான் தப்பு, என் உயிரை பிச்சையே போடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்பானா. ஹீரோனிக்கா அந்த கிரெடிட் கார்டை பார்த்ததுமே அம்புட்டு சந்தோஷம். அதை பார்த்த ஹீரோவோ சரி போனா போகட்டும் பொழைச்சு போகட்டும் அப்படின்னு அவனை விட்டுறான். அவனுமே அங்கேருந்து ஓடிடுவான். இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அங்கேருந்து கிளம்ப சொல்லியாச்சு. அவங்களுமே தப்பிச்ச கண்ட சாமின்னு ஓடிடுவாங்க. அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு ஹீனியுமே அங்கேருந்து ஓடிடுவா. பாஸ் வந்ததும் வந்துட்டீங்க, இங்கே உள்ள கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கெலாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் வீட்டுக்கு போய் சீக்கிரமாக என்னோட ஷேரை வாங்கணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீனியே வாரா. எப்பா ஹீரோ தூங்கியிருப்பான் அப்படின்னு பெட்டில் வந்து படுத்தா ஹீரோ அங்கே தான் படுத்திருக்கான். 2 பேருக்கும் தனித்தனி பெட்டு கிடையாதா அப்படின்னு ஹீரோ தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அதை வர்ணிச்சிட்டு இருக்கா. தூங்கும் போது எவ்வளோ அழகாக தூங்குறான் அப்படின்னு, உன்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு பேசிட்டு இருக்க, அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு அப்படி ஹீரோ முழிச்சுதான். நீ தூங்கலையா? இல்லை. சரி அப்பவுமே என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி ஹீனி சொல்லும் போது, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை சேவ் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு பதிலாக உன்கிட்ட இருக்கிற பணத்தில் எனக்கு ஷேர் வேணும் அப்படி சொல்லி கேட்கா. ஹீரோனிக்கெலாம் சமய கோவருது, வெறியாகிட்டா. இவன் வேற முக்காவாசி போனால் அவனுக்கே வேணும்னு கேட்க ஹீரோனிக்கெலாம் ரொம்ப கோவருது. ஆனால் வேற வழி இல்லைல்ல, சரி தாரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை பார்த்தவா அவளோட தம்பி தான் மெசேஜ் பண்ணியிருக்கிறான், இந்த மாதிரி டான்ஸ் பார்ட்டிக்கு வந்தேக்கா, அங்கே வந்து ரொம்பவே குடிச்சிட்டேன்னா என்னை பிக்கப் பண்ண வாக்கா அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். இப்போதான் நம்ம ஹீனிக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா கதைப்படி அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த டான்ஸ் பார்ட்டிக்கு போய் அங்கே ரொம்ப ட்ரக் எடுத்து கடைசியில் செத்துருவான் போல. இந்த கதையை நான் மாற்றணும், அவனை சாக விடக்கூடாது, அவனை சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அந்த பார்ட்டிக்கு அப்படி சொல்லி கேட்க முடியாதுங்கிறான். நான் உங்களுக்காக எவ்வளோ பணம் தந்துருக்கிறேன், இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்க, அட பக்கி என் கால் ரொம்ப பேட் கண்டிஷனாக இருக்குது, என்னால் எப்படி டான்ஸ் ஆட முடியும், ஸோ நான் வர முடியாது, உனக்கு யார் இப்போ மெசேஜ் பண்ணா அப்படி சொல்லி கேட்பான். என் தம்பின்னு சொல்ல ஒன்று சொல்லிட்டா, அந்த டான்ஸ் பார்ட்டியை நடத்துகிறான் இல்லையா ஜாவோ, அந்த ஜாவோ வந்து ரொம்ப மோசமானவன் கேள்விப்பட்டிருக்கேன், அவனுக்கு அழகாக யார் இருக்காங்களோ அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், நீயும் உன் தம்பியும் அவனோட டைப் தான் அப்படி சொல்கிறான். இதை கேட்கும் போது எனக்கு பயமாக தான் இருக்குது, ஆனால் தம்பி கண்ணை காப்பாற்றணும் இல்லையா, ஸோ அதனால் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ வளர்னாலுமே நம்ம ஹீனி அங்கேருந்து போயிடுவா. இப்போ அங்கே அந்த தம்பிக்காரன் தான் காட்டுறாங்க. இவன் தான் ஹீனியோட தம்பிக்காரன், பக்கத்தில் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஜாவோ, இந்த பார்ட்டியை அவன் தான் நடத்துகிறான். இப்போ தம்பிக்காரன் கிட்ட கேட்குறான், டே நீ ரொம்ப குடிச்சிருக்கியே, உன் அக்காவை வர சொல்லிட்டியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது, என் அக்காவை வர சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். சரி வா உன்னை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. முன்னாடி இவங்க தான் ட்ரக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பாங்க போல. ஸோ ஆனால் இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீனி வந்துட்டா, அவ தான் ரொம்ப குடிச்சிருக்கான்னு தெரியுது இல்லையா, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க, என்கிட்ட தாங்க அப்படின்னு ஹீனி சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ பேருக்கு தான் ஹீரோட ஒய்ஃபு, ஆனால் ஹீரோக்கு சுத்தமாக இவளை பிடிக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துடுறாரு. அவரை பார்த்ததுமே இவங்க எல்லாரும் ஜர்க் ஆகுறாங்க. அதனால தம்பிக்காரனை அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்த வேலை முடிஞ்சிட்டா, அதனால அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இந்த ஜாவோ இருக்கான்லாம் அவன் சொல்கிறான், வந்ததும் வந்துட்டீங்க, ஸோ கண்டிப்பாக டான்ஸ் ஆடிட்டு தான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி டான்ஸ் தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட தம்பியே கூப்பிட்டு போங்க அப்படின்னா அவங்க 2 பேத்தையும் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹினி என்ன பண்ணுறானே இவன் கூட டான்ஸ் ஆடுறா. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுற பேரில் ஹினியை பேட் டச்லாம் பண்ணுறான். நம்ம ஹினிக்கெலாம் சமக்கோ வந்துட்டு அவன் காலில் வசமாக மிதிச்சு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுவா. எப்பா எப்படியோ என்னோட முட்டாள் தம்பியோட விதியை மாற்றிட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வருவாளா. ஆனால் சடனாக அவளுக்கு கேர் ஆகுது. அதாவது அவளுக்கு ட்ரக் யாரோ கொடுத்துருக்காங்க, அது வேற யாருமே இல்லை, இந்த ஜாவோ தான். உன் அப்பா ரொம்ப ஸ்மார்ட் தான், அதான் உன்னை ஹீரோக்கு கட்டி வச்சுட்டாரு. ஆனால் நான் கேள்விப்பட்டேனே ஹீரோக்கு ஒன்று பிடிக்காதுன்னு, ஸோ இன்னைக்கு நீ எனக்கு தான் சொந்தமாக போறா அப்படின்னு சொல்ல, டே லூஸு என்னை லைக் பண்ணாம தான் என் கூட அவரோட அசிஸ்டண்ட் அனுப்பி வச்சிருக்காரா, ஸோ மரியாதையாக போயிரு, அவருக்கு மட்டும் இங்கே நடக்கிறது தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட, காமெடி பண்ணாதடி அப்படின்னு ஹினிக்கிட்டே தப்ப நடக்க பார்க்குறான். நம்ம ஹினியா அவனை பொழிச்சுன்னு அடிக்க அவன் ரிட்டன் அடிச்சு விட்டுறான். நம்ம ஹினியா அப்படியே கீழே விழுந்துறா. அவ்வளோதான் என்னோட சாப்டர் முடிய போகுது, இப்படி ஒரு எண்டிங் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு
நம்ம ஹினி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ ஹீரோ பார்த்ததுமே இவன் ஆட்டோமேட்டிக்காக பயந்து ஓடிறான். ஹீரோ வந்து ஹினிக்கு கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு தூக்கி விடுவானா. ஆனால் அவளுக்கும் ட்ரக் கொடுத்துருக்கதால ட்ரக் வந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. ஹீரோ வேண்டாம் வேண்டாம்னு தடுத்து பார்க்குறான். பட் அவளுக்கு முடியலல்ல. ஸோ அன்னைக்கு நைட்டு ஒன்றாவே ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ மறுநாள் கண் முழிக்கிற நம்ம ஹீரோனி அவன் க்ளோஸாக பக்கத்தில் கிடக்குறான் இல்லையா, அதை பார்த்துட்டு தான் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா அவளே அவ திட்டிட்டு இருப்பா. ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோ பார்த்து வர்ணிச்சிட்டு இருக்கா, செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படி இப்படின்னு. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணவும், எதுக்குப்பா காலங்காத்திலே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இல்லைம்மா, உன் தம்பி தான் சொன்ன உன்ன ஒரு நாய் கடிச்சிட்டாமே. இல்லைப்பா, நாங்கள் ரெண்டு நாயை கடிச்சிட்டுமா, அப்போ ஊசி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹினி அப்போ தான் நோட் பண்ணுறா, ஆக்சுவலி இவ தான் ஹீரோவை பயங்கரமாக கடிச்சு விட்டுருக்கா போல. ஸோ அந்த காயத்தெல்லாம் பார்த்தவா, அப்பா ஐ திங்க் நான் தான் நாயாக இருப்பேன் போல அப்படி சொல்லி வச்சுட்டு ஐயோ என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கா, இப்படி கடிச்சு விட்டுருக்கா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகணும் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குடுன்னு ஓடிடா. இவ்வளோ நேரம் இவ பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டு தான் இருந்திருப்பான் போல. இப்போ சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தா முன்னாடியே தம்பிக்கார வந்து நிற்கிறான். டே லூசு, பேய் மாதிரி வந்து நிற்கிறியே எதுக்குடா? நீ மட்டும் நேற்று அங்கே போகாமல் இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காதுடா அப்படின்னு கோப்படாதக்கா, அது மாமா தானே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நேற்று நான் போனதுக்கு காரணமே என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கன்னு சொன்னாங்க, அதான் போனேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறான், உன்னதான் எல்லா டேரக்டரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதான் நான் ஸ்டாராக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ தான் ஹீரோனிக்குமே தெரியுது, அவளுக்குமே ஞாபகம் வருது. அதாவது இப்போ ஹீரோனி ஒரு உடம்புக்குள்ள இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஸ்டாராக ட்ரை பண்ணியிருக்கிறா. பட் அவளுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கல. சரி நாம் அதை ட்ரை பண்ணுவோம், காசு சம்பாதிப்போம் அப்படின்னு ஹீரோனியுமே அங்கேருந்து போகிறா. இதை கிட்ட ஹீரோவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ பாட்டுக்கு போயிட்டான்னு செமையாக கோவப்படுறான். பட் இருந்தாலும் ஹினிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். கட் பண்ணால் நம்ம ஹினி கம்பெனிக்கு தான் வந்திருக்கிறா. முன்னாடி அந்த பொண்ணு இருக்கால, இப்போ நம்ம ஹினி ஒரு பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கும் போல. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறா. வரும்போதே எல்லாருக்கிட்டையும் ஹாய் ஹலோ அப்படி சொல்லிட்டு வராளா, யாருமே கண்டுக்கிட மாட்டேக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையுமே ரூடாக தான் நடந்துக்கிடுவாளாமா. ஸோ அதான் யாருமே கண்டுக்கிட மாட்டேக்காங்க. இப்போ நம்ம ஹினி கிட்ட அவளோட ஏஜென்ட்டும் வந்து நிற்கிறான். ஸோ இவே தான் ஹினியோட ஏஜென்ட்டு. ஆனால் நம்ம ஹினிக்கு அது யாருன்னே தெரியல. அவனோட நேம் கேட்ட பிறகு தான் ஓ இவன் தான் தன்னோட ஏஜென்ட்டோ அப்படின்னு தெரிய வருது. இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இப்போ ஹினி கிட்ட ஒரு ஆடிஷன் நடக்க போகுது, அதோட அட்ரஸை நான் பிறகு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்படி சொல்லும் போது ஹினி ஓகே அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போக்க இவன் வில்லத்தனமாக லுக்க விடுறான். இப்போ அந்த அட்ரஸும் சென்ட் பண்ணியாச்சு போல. அது ஒரு பாரு. ஸோ நைட்டு அந்த பார்க்கு தான் வர சொல்லியிருக்கான். நம்ம இனிமேல் ஆடிஷனுக்காக போகிறா. ஆனால் அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி போவோம் ஆடிஷன் தானே அப்படி சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போகிறாளா. அந்த ரூமுக்குள்ளே என்ன நிற்கான் இல்லையா, இவன் தான் டேரக்டரு. ஆடிஷனுக்கு நிறைய பொண்ணுங்கள்லாம் வந்திருக்காங்க. பட் ஆடிஷன் எடுக்காமல் அவங்கள யூஸ் பண்ணதான் பார்க்குறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனியும் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. பட் நம்ம ஹீரோனி விட மாட்டுக்காங்க. எங்கே போகிறா, ஆடிஷனுக்கு தானே வந்திருக்கிறா, போ இந்த ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டு வா, அதுக்கப்புறம் தான் ஆடிஷன் நடக்க போகுது அப்படின்னு இந்த டேரக்டர் சொல்கிறான். நம்ம ஹீரோனியா எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். வச்சு பார்த்துட்டு சார் டோன்ட் வரி, நான் இவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினியா அங்கே கூப்பிட்டு போகிறா. நமக்கு வேற வழி இல்லை, இங்கே நடக்கிறது மட்டும் வெளியே தெரிஞ்சால் நமக்கு தான் அவமானம். அவர் பெரிய டேரக்டர், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹினிக்குமே புரியுது இவங்க விருப்பப்பட்டு ஒன்றும் இதை பண்ணலன்னு. சரி நாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணி கூப்பிட்டு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோனியுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. அந்த டேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹினியை குடிக்க சொல்கிறான். நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா இவனை மட்டையாக்குனா தான் மற்ற 3 கேர்ள்ஸுமே இங்கேருந்து சேவ் பண்ணி கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு. நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுவோமா, அதில் தோக்குறவங்க தான் இந்த சரக்கெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ண இந்த டேரக்டர் தான் அதில் ஒரே தோத்துட்டு இருக்காரா. ஸோ அவர் தான் நிறைய ஒயின்லாம் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒயின் இருக்கு, நம்ம இன்னுமே விளாட்லாம் அப்படி சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சு போயிட்டு இவன் நம்மளை மட்டையாக்க தான் ட்ரை பண்ணுறான்னு. ஸோ அதனால ஹினியை கொடின்னு கட்டாயப்படுத்த நம்ம ஹினியை அடிக்கக்கூடாத இடத்துல பயங்கரமாக அடிச்சு விட அவன் சமயம் கூப்பிட்டு ஹினிக்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் சேவ் பண்ணுறா நம்ம ஹினியை. அந்த பாட்டில் எடுத்து அவன் தலையிலே அடித்து விட்டு நம்ம ஹினியை சேவ் பண்ணிடுறா. பட் அவனை பார்த்தீங்கன்னா
என்னையே அடிச்சிட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு அடிக்க வர அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட பாப்பா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடானா. ஸோ ஹீரோ மேலேயே இடிச்சிடா. ஹீரோ பார்த்ததுமே அந்த ஆள் இருக்கான் இல்லையா பயந்துறான். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா போல. இல்லை மாஸ்டர் லியாங், இங்கே ஆடிஷன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படி சொல்ல. ஆடிஷனா? இந்த பார்ல வச்சு ஆடிஷன் நடக்குதா அப்படின்னு அவரை போட்டு செமையாக அடிக்கிறான். அடிச்சுட்டு ஹீரோனையும் புள்ளி பண்ணதால அவன் கையெல்லாம் முறிச்சு விட சொல்ல அசிஸ்டண்ட்டும் செமையை முறிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கான்ல ஹினியை முறைச்சு பார்த்துட்டே வருவான். போச்சு போச்சு அவ்வளோதான் என்னை திட்ட போறாரு அப்படின்னு நம்ம ஹினியுமே பார்த்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணும் தேங்க்ஸ் சார் எங்களை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல. பைட்டங் உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு மற்ற 2 பொண்ணுங்களுமே கேட்குறாங்க. இந்த நேமை கேட்ட உடனே ஹீரோனிக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த நாவலோட ஹீரோ நேமும் பைட்டங் தானே. அப்போ இந்த பொண்ணு மேலே தான் நம்ம ஹீரோ வந்து அட்ராக்ட் ஆகி லவ்ல விழுவாரோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி அவளை ஒரு பாப்புலரான ஸ்டார் ஆக்குவாரு அப்படின்னு நம்ம ஹினி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி இந்த சீன் இருக்கு இல்லையா, இப்போ ஹீரோ சேவ் பண்ண வந்திருப்பான் இல்லையா, அந்த சீன் வந்து முன்கூட்டியே நடந்திருக்குமா. பட் ஹீரோனி வந்து இப்போ கதையை சேஞ்ச் பண்ணிட்டு வர இல்லையா, அதான் லேட்டாக நடந்திருக்கான். இப்போ ஹீரோனி சொல்றத வச்சு பார்த்தா இந்த பொண்ணு தான் இந்த நாவலோட ஹீரோனி. ஆனால் நம்ம ஹீரோனின்னு தான் மென்ஷன் பண்ண வேண்டாம், இவளோட நேம் வந்து பைட்டங், நம்ம பைட்டங்னே சொல்வோம். இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டா இனிமே என்னோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பா. இங்க இந்த பைட்டன் பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ சடனா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சா. டாக்டரும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படி சொல்லிட்டு போக நானும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு ஹீரோனியுமே அங்கிருந்து போக பாக்குறா. எங்கடி போறா, உன் கையில தான் அடிபட்டு இருக்கு இல்லையா, வா அந்த டாக்டர்கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்ல. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், அது சின்ன அடிதான், நானே பார்த்துக்கிறேன். மிஸ் பைட்டங் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்னை வந்து சேவ் பண்ணாங்க தெரியுமா. அந்த பாட்டிலெல்லாம் வச்சு அடித்து என்னை செமையாக சேவ் பண்ணாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக நிறைய கிஃப்ட்லாம் கொடுங்க சரிங்களா அப்படி ஹினி சொல்ல. அப்படியா, நிஜமாவே உனக்கு அடிப்பட்ட காயம் வலிக்கவே இல்லையா? ஆமாம் வலிக்கலை அப்படின்னு இவா சொல்லிட்டு இருப்பா. 2 பேருமே ரொம்ப கிட்டாக்க தான் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த டைமில் இந்த பைட்டங் பண்ணியிருக்கா இல்லையா, அவன் முழிச்சிட்டு ஆமாம் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஐயோ இந்த பொண்ணு எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுப்பா, அப்பதான் நம்ம கடைசி வரைக்கும் உயிரோட இருப்போம் அப்படின்னு ஹீரோனி என்ன பண்றானா இந்த பைட்டங் பொண்ணையும் நம்ம ஹீரோனையும் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறா. ஆக்சுவலி அவ எதுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னா இந்த நாவலோட எண்டிங் வந்து நம்ம ஹீரோனிக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த முடிவு பண்ணியிருக்கிறா. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த பைட்டங் பொண்ணு மேலே ரொம்பவே லவ்ல விழுந்துடான். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒன்றுனா அவனால தாங்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்த அவனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ பாத்துறா. அவளுக்கு இதை பார்த்துட்டு செம காண்டாகுது. உடனே அந்த பைட்டங் பொண்ணை புள்ளி பண்றா, டார்ச்சர் பண்றா. இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரிய வருமா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னோட ஆளே டச் பண்ணிட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவளை கொலை பண்ண சொல்லிட்டான். இதுதான் கடைசி எண்டிங்ல நடக்க போகுது. இப்போ இந்த பொண்ணு உடம்புக்குள்ள தான் நம்ம ஹினி இருக்கா. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து வச்சுட்டோம்னா கடைசி எண்டிங்ல நம்ம ஹினி சாக தேவையில்ல, அவ உயிரோட வாழல. அதுக்காக மட்டும்தான் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு நம்ம ஹினி முடிவு பண்ணியிருக்கிறா. இப்போ ஹீரோனியே என்ன சொல்கிறான்னா நீ நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவும் கிடையாது அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு. ஐயோ கை பயங்கரமாக வலிக்குது, ஃபஸ்ட்டு நான் மெடிசனை போட்டு வரேன் அப்படின்னா அங்கேருந்து ஓடிடுவா. ஹீரோக்கெலாம் ஒன்றும் புரியல. நான் அப்போமே அவ்வளோ தடவை கூட்டனே வலிக்குதான்னு கேட்டேன். அப்போல்லாம் வலிக்கலன்னு டைலாக்காக விட்டுட்டு இப்போ அவப்பட்டுக்கு ஓடுறாளேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ இந்த பொண்ணும் தேங்க்ஸ் என்னை மறுபடியும் சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பணத்தை நான் பிறகு தாரேன் அப்படின்னு சொல்வா. சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிறான். எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேட்கும் போது ஆக்சுவலி முன்னாடியே ஹீனி சொல்லியிருப்பா ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு தான் என்ன சேவ் பண்ண வந்தான்னு. ஸோ அதுக்காக மட்டும் தான் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். பட் இந்த விஷயத்த வெளிப்படையே இந்த பொண்ணு கிட்ட சொல்லாம இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்வான். அதுக்கு அவளோ அப்படியா, பட் எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாங்கிறா, உனக்கு ஸ்டார் ஆகணும் ஆசை தானே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஹீனியை தான் தேடி போறான். இங்க ஓடி வந்து நம்ம ஹீனிக்கா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோமே அப்படின்னு மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோ மேலே லவ் வந்துட்டு அதனால தான் இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு பேஷண்ட் வந்து நர்ஸ் கிட்டலாம் இருந்து தப்பிச்சு ஓடி வரான். இதை பார்த்துட்டு ஹீரோனியா அவனை தனியாக கூப்பிட்டு போறா. அம்மா எதுக்கு இப்படி ஓடி வரா அப்படி சொல்லி கேட்டா. அப்போ நான் எதுக்கு ஓடி வரேன்னு தெரியாம தான் என் கூட ஓடி வந்தியா அப்படின்னு கேட்பானா அந்த பையன். ஆமாம் எனக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், அதான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படி சொல்லும்போது பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு
நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு போக நம்ம ஹினி எதிர்பார்க்கலாம் அவன் இப்படி பண்ணுவான்னு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு செம காண்டாக்கிட்டான். ஐயோ எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாது, ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹினி எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டுக்கான். அவன் செம கோவத்துல போறான். இப்போ என்ன சொல்றான்னா இந்த பொண்ணுமே ஆர்டிஸ்ட் தான், ஸோ உன் கூட அந்த கம்பெனிக்கு வருவா, நீ தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல அவளும் சரி ஓகேன்னு சொல்லிடுவா. இப்போ கட் பண்ண 2 பேருமே அந்த கம்பெனிக்கு வந்தாச்சு. அப்போ மியான்னு ஒரு பொண்ணு நம்ம ஹினி கிட்ட வம்பிழுக்க வரா. அவளுக்கு ஹினியை சுத்தமா பிடிக்காது போல. நியூ ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வராங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அது நீனா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாருமா இவ கூட எல்லாம் சேராத, இவள நிறைய டேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இவ கூட சேர்ந்தா உன்னோட கரியர் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் சொன்னதுக்கு. பட் அவங்க என்னோட ஃப்ரெண்டு, ஸோ நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறா. பரவாயில்லையே இந்த நாவலோட ஹீரோனி ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காங்களே அப்படின்னு ஹீரோனி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து மேனேஜரும் வந்து இந்த மியா பொண்ணு உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படி சொல்லி திட்டி வச்சுட்டு நம்ம ஹீனிக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்டேயுமே இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்ல, அந்த ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அதாவது ஹீனோட ஏஜென்ட் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ஆப்பிரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்களாமா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. மூவில நடிக்க தான். அந்த மூவில நம்ம ஹீனி தான் ஹீனி கேரக்டரை ஆக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா என்ன இந்த மூவில நடிக்க ஒரு ஹீரோ தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த ஹீரோ கிட்ட பேசி பார்க்கணும். அவரு ஓகே சொன்னா மட்டும் தான் நம்ம ஹீனி அந்த மூவில நடிக்க முடியும். ஸோ அவர் இவர் தான் நேம் கூச்சன் அப்படின்னு போட்டோலாம் காட்ட நம்ம ஹீனியை பார்க்குறா. எது கூச்சனா அப்படின்னா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருப்பா இல்லையா, அந்த பையன் போட்டோ தான் காட்டுறாங்க. இவேனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது நீ ஆல்ரெடி உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு அவங்க மேனேஜர் கேட்க ஆமா நான் பார்த்துருக்கிறேன் அப்படி சொல்வா. இப்போ நம்ம ஹீரோனியும் அவன்கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்னு அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு அவனை மீட் பண்ண தான் அவனோட செட்டுக்கே வந்திருக்கிறா. ஆக்சுவலி அவன் வந்து ஹினிய ஆடிஷன் எடுக்க தான் இங்கே கூப்பிட்டு விட்டுருக்கான். இப்போ அந்த செட்டில் உள்ள தண்ணிலாம் நம்ம ஹினி மேலே பட வர கரெக்டாக கூச்சன் வந்து அழகாக கொடை பிடிக்கிறான். ஆனால் இங்கே ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க போல. நம்ம ஹினி இடைக்குள்ள வந்ததால அந்த டேரக்டர் வந்து காய்ச்சி பூச்சின்னு திட்டுறாரு. கூச்சன் தான் இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்வான். அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருப்பாங்க. இப்போ ஹீரோனியா வந்த விஷயத்த சொல்றா, உங்க மூவில தான் நான் ஹீரோனியா நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் என்னோட ஏஜென்ட் வந்து என்கிட்ட சொன்னா, பட் உனக்கு அது செட் ஆகாது, பேசாம போயிரு அப்படி சொல்றான். நம்ம ஹினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முன்னாடி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டெலிவரி வேலைலாம் பார்த்துருப்பா இல்லையா, அப்போ யாருமே அவளை மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. அதனால நம்ம ஹினியும் நான் என் தோல்வியை அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு படத்தோட டைலாக்லாம் பேசி காட்டுவா. இதை கேட்டு இவனே இம்ப்ரெஸ் ஆகிடுவான். இந்த டைமில் நம்ம ஹினிக்கு தலை சுற்றுற மாதிரி வருது. அப்படியே மயக்க போட்டு விழுந்துறா அவன் மேலேயே. இப்போ இவன் கைத்தாங்களா பிடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, பட் இதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கும் அதே மாதிரி தான் தோணி இருக்கு. அவன் செமையா காண்டாகிறான், ரொம்ப ஜெலஸ் ஆகுறான். இதுல இந்த பொண்ணு இருக்கல பைட்டங் பொண்ணு, அவ என்ன சொல்றான்னா என் அக்காவோட கனவு நிறைவேற போகுது அப்படின்னு சொல்வா. என்ன கனவு? இல்லை அக்கா தான் சொன்னாங்க கூச்சனை ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ கூட படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, அதனால அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சொன்னா, ஆனால் முன்னாடி என்கிட்ட அவனை யாருன்னே தெரியாது சொன்னாலே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஆக்சுவலி இவ போய் தான் சொல்கிறா, ஹீரோ ஹினி சேர்ந்துடக்கூடாது, ஹீரோ தனக்கு தான் வேணும், தனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும், வேற ஒரு பொண்ணை பார்த்துடக்கூடாது அப்படின்னு இப்படி ஒரு பொய்யை சொல்கிறா. இன்ன பாரு, இனிமே அந்த மூவியில் நீ தான் ஹீரோனி கேரக்டரை ஆக்ட் பண்ணணும், அவள் சரிப்பட்டு வரமாட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போக மிஸ்டர் லியாங் என் மேல ஸ்பெஷலா கேர் எடுக்கிறாங்கன்னு இவளுக்கு சந்தோஷம். அவன் ஹீரோனி மேல இருக்கிற ஜெலஸ்ல இப்படி சொல்லியிருக்கிறான். பட் இவ இப்படி புரிஞ்சுக்கிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கால நல்லதா இருக்கா. கூச்சனை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், அதாவது ஹீரோனி கூட நடிக்க இவன் ஒத்துக்கிட்டான். ஸோ ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு பார்த்து மேனேஜரை கால் பண்ணிட்டு கம்பெனிக்கு வான்னு கூப்பிட நம்ம ஹீரோனியுமே அங்க போவா. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவளை அந்த மூவிலேருந்து நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு. நான் ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசி பார்க்குறேன்னு கிளம்புவா. அப்பன்னு பார்த்து இந்த மியா பொண்ணு இருக்கால அவள் வம்பிழுக்கிறா. நீ என்னமோ கத்திட்டீரு நான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கிளம்பு பாப்பா. அப்போ அந்த மியா பொண்ணு சொல்லுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது இல்லையா, அந்த மூவியில் இந்த பைட்டங் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் ஃபீமேல் லீடாக ஆக்ட் பண்ண போகிறா, அதுவும் ஹீரோ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனிக்கா மனசை விட்டு போயிட்டு, இதில் இந்த மியா பொண்ணு வேற வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம ரொம்ப கேவலமாக நம்ம ஹீரோனியை பற்றி பேசுகிறா. நம்ம ஹீரோனிக்கெலாம் கோவம் வந்துட்டு அவளை சமைய அடிப்பாளா, ரிட்டன் அவளும் அடிக்க வருவா. கரெக்டாக கோச்சின்
இருக்கால அவன் வந்து தடுத்துருவான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது என்னோட ஹீரோனியை பார்க்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த பைட்டன் பொண்ணு இருக்கா இல்லையா அவ கையை கொடுக்க வரா. ஆனா நம்ம கூச்சன் வந்து அவளை கண்டுக்கிடவே இல்லை. நான் இந்த ஹீரோனியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவ ஒன்றும் உங்க மூவில நடிக்க போறதில்ல, பைட்டன் தான் நடிக்க போறா அப்படின்னு சொல்ல அப்படியா ஹீரோயின் நடிக்கலன்னா அப்போ நானும் நடிக்க மாட்டேன், நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹீரோனியும் ஒரு புது மூவி நடிக்க போறேமே அப்படின்னு சொல்வான். இதை கேட்கும்போது இந்த பைட்டன் பொண்ணுக்கா செம காண்டாகுது. அவ ரொம்ப கொலவெறியில பார்த்துட்டு இருக்கா. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு கோச்சனை அங்கேருந்து கூப்பிட்டு போவாளா நம்ம ஹீரோனி. அதுவும் கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாளா. வழியில ஹீரோ வந்து நிற்கிறான். ஹீரோனி அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. மிஸ்டர் லியங் வந்துட்டீங்களா அப்படின்னு இந்த பைட்டன் பொண்ணு இருக்க இல்லையா அவ உரிமையா வந்து பேசுற ஹீரோ கிட்ட. ஆனா ஹீரோலாம் கண்டுக்கல. ஆனா இதை பார்க்கும்போது ஹீரோனிக்கு தான் கடுப்பாகுது. ஹீரோ வந்து ஹீரோனி கையை பிடிக்க வருவானா, நீங்க தேடி வந்த பர்சன் அண்ணா நிக்காங்க நான் கிடையாது அப்படின்னு ஹீரோனி கோவத்துல போயிடுறா. நம்ம ஹீரோக்கு புரியுது நான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டரை அந்த பைட்டன் பொண்ணுக்கு ஆக்ட் பண்ண கொடுத்ததால தான் ஹீரோனி வந்து ஜெலஸ் ஆயிட்டு போயிருக்கா. பிறகு அவளை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு நினைப்பான். இவளை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லியாங் கூச்சன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட. இவளுக்கா செம கடுப்பாகுது. மிஸ்டர் லியாங் என்ன சொன்னாங்க அப்படின்னு மற்ற கோலிக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இல்லை அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் தான் ஹீரோட ஒய்ஃபாக இருப்பேன் அப்படின்னு வில்லத்தனமாக திங்க் பண்ணுறா. ஆக்சுவலி இவ இருக்கா இல்லையா அவள் வந்து ஹீரோட ஒய்ஃபு நான் தான் அப்படின்னு இந்த கோலிக்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கிறா. அதான் அவங்க எல்லாருமே இந்த பைட்டன் பொண்ணுக்கு ரெஸ்பெக்டாக நடந்துக்கிறாங்க. இப்போ ஹீரோனே ரொம்ப சோகத்தில் புலம்பிட்டு போவாளா. அப்போ கோச்சின் இருக்கான்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலோட ரூட் அப் இருக்கு இல்லையா அங்கே கூப்பிட்டு போய் அவளுக்கு ஆறுதலா அவளை மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களாக பேசிட்டு இருப்பான். எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும், அதுக்கு நம்ம வாழ்க்கை அதோட முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது, நாம தான் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு ஆறுதலாக பேசுவான். ஹீரோனியுமே ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. அவங்க அன்களா அப்பாவா தெரியல, அவங்க வந்து உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு மேரேஜ் பண்ணி கொடுத்தலான்னு பார்த்துருப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளுக்கு படிக்கணும், நான் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ பண்ணணும்னு தாரேன், ஆனால் நான் படிக்கணும், எனக்கு இந்த மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி தான் அவளோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாகவே போயிருக்கும். ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்குது, ஆனால் ஹீரோவை தவிர அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவ ரொம்ப சரக்கடிச்சிட்டு அந்த கூச்சன் மேலேயே தூங்கிற போல. கூச்சனுக்கும் ஹினிய பிடிச்சிருக்கு. இப்போ அவன் கூச்சன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஹினியை தூக்கிட்டு போக கரெக்டா ஹீரோ வந்து அவளை தா அப்படி சொல்லி கேட்க நீ யாரு, நான் தான் அவளோட புருஷன் அப்படின்னு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காட்டி ஹீரோனையே வாங்கிட்டு போக என்ன பாரு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்தா போதாது, அவளோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அவ ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தெரியுமா, நான் ஆடிஷன் எடுக்கும் போது அவ ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணி காமிச்சா, ஆனா என்ன அப்போ அவ சடனா மயங்கி கீழே விழுந்துட்டா, மற்றபடி சூப்பரா ஆக்ட் பண்ணி காமிச்சா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றா, ஆமா அவ மயங்கி கீழே விழுந்தா, நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்வான். அப்போ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு இப்போதான் நம்ம ஹீரோக்கு நல்ல கிளியரான விளக்கம் கிடைச்சிருக்கு. ஸோ ஆனாலும் கெத்த விட மாட்டுக்கான். சரி நீ ஹீனி விட்டு தள்ளியே இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடான். நம்ம ஹீனி வந்து குடிச்சிருக்கா இல்லையா, ஸோ இப்போ வளர ஆரம்பிச்சிட்டா. ஏன் இப்படி பண்ணா, நான் உன்கிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்கிட்டேன், பின்ன எதுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த லீடை கொடுத்தா, ஏன் இப்படி பண்ணா அப்படி சொல்லி புலம்புறா. சாரி நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், ஆனா நீ மிஸ்ஸஸ் லியாங்கு வேற பையன் கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ஜெலஸ் வராதா, நான் ஒன்றும் மிஸ்ஸஸ் லியாங்லாம் கிடையாது, இங்க வா உன்கிட்ட பெரிய சீக்ரெட் சொல்றேன், நான் யாங்கே கிடையாது, இனிமே என்ன புள்ளிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போதிலே வளர. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சரி சரி நான் புள்ளிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுதா நம்ம ஹீரோனிக்கா நேற்று நான் யாங் கிடையாது மிஸ்ஸஸ் லியாங் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ ஹீரோ கண்டுபிடிச்சிருப்போனோ அப்படின்னு பயந்து ஓடி போறா. அதாவது ஹீரோவை பார்க்க தான் போறா. அங்கே ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துருக்கானா டைனிங் டேபிள் கிட்ட. ஸோ இவ பார்த்துட்டு ஒளிஞ்சிக்கிடுவா. ஹீரோ இதை நோட் பண்ணிட்டான். என்ன பார்த்துட்டு ஒளியரா, இல்லை அப்பெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச வருவா. அப்போ ஹீரோவோ ஆமா நேத்து போதையில உலர்ன மாதிரி இருந்துச்சு, நான் மிஸ்ஸஸ் லியாங் கிடையாது யாங் கிடையாது அப்படிலாம் சொன்னியே பைத்தியம் மாதிரி அப்படி ஹீரோ சொல்லும் போது நல்ல வேலை அவன் கண்டுபிடிக்கலப்பா, நான் போதையில தான் உளறிருக்கேன்னு நினைச்சிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி எதுக்காக கோச்சிட்டு போனா அந்த ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு மூவில நடிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். ஸோ அதுக்கான ஃபைல் எல்லாம் கொடுக்குறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. நான் உங்களுக்கு இப்போ சாப்பாடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிமே அங்கேருந்து போவா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, ஒரு மூவியில் ஹீரோனி கேரக்டர் நடிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாளா, அதில் கூச்சனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு. நம்ம ஹீரோனிமே விறுவிறுன்னு அவனை பார்க்க போகிறா. அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவன் கிட்ட கொஸ்டினாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அவன் ஒன்றுமே இல்லை, எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோனி வரவும், என்னோட ஃபியூச்சர் ஹீரோனி இவங்க தான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மூவி நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, ஆனால் நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களே, உங்கள் 2 பேருக்கு இடையில ஏதாட்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு எல்லாருமே டவுட்டோட கேட்கவும், நீங்கள் கெஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்ம ஹீரோனிக்கா ஒன்றும் புரியல. அவள் இவனை ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்டு இருக்கா. பட் இவன் இப்படி சொல்லும்போது அவள் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்க. இவன் வேற கிஸ் பண்ணுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்க வரானா. கரெக்டாக ஹீரோ வந்து ஹீனி பிடிச்சு கிஸ் பண்ணிடுறான். அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டுறான். இது எல்லாத்தையுமே இந்த மியா பொண்ணு இருக்கால, அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அதாவது ஹீரோவும் ஹீரோனியும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஆக்சுவலி கூச்சன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவை ஜெலஸாக வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேட்டி கொடுத்துருப்பான் போல. கரெக்டாக அவனும் ஜெலஸ் ஆகி ஹீரோனியை வந்து கிஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த பக்கம் இதை பாரு, நீ அவளை அக்கா அக்கான்னு கூப்பிடுறியே, அக்கா பண்ண வேலையை பாரு, உன்னோட புருஷனையே அவள் மயக்க பார்க்குறா அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் காட்டுறா. ஹீரோ ஹீனி கிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோவை காட்ட, ஓ இதனால தான் ஹீரோ என்ன 2 நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு இவளுக்கு செம காண்டாகுது. இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அப்பாவி பொண்ணு மாதிரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், நீ வந்து அவளை ஒரு இடத்துக்கு மட்டும் கூப்பிட்டா போதும், மற்றதுல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரி ஓகேன்னு சொல்லிடுவா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியை தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு வர சொல்லிட்டு, இது என்ன சிஸ்டர், உனக்கு தான் தெரியும் இல்லையா நான் ஹீரோவை லைக் பண்ணுறேன்னு, பின்ன எதுக்கு சிஸ்டர் இப்படிலாம் பண்ணா அப்படி சொல்லி கேட்டா, இவகிட்ட சொல்லாமா வேண்டாமா, எனக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆனத, இல்லை இல்லை இது மட்டும் தெரிஞ்சா அவள் ரொம்ப சோகமாக கவலையாக ஆகிடுவா, சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ஐயோ சிஸ், இது உண்மைன்னு நினச்சிட்டியா, இது ஃபேக்கான ஃபோட்டோ, ஹீரோக்கு உன்னதான் பிடிக்கும், நீ தான் அழகாக கிளவராக இருக்கா, உன்ன மாதிரி பொண்ணை தான் ஹீரோக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு, இந்த நாவல் படி இந்த நாவலோட ஹீரோவும் இந்த நாவலோட ஹீரோனி தான் சேருவாங்க, ஹீரோ என்ன எட்டி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோனி ஃபீல் பண்ணுறா. அப்படியே சிஸ், நான் என்னமோ இது உண்மைன்னு நினச்சிட்டேன், சரி சிஸ் நம்ம இந்த ட்ரிங்கை குடிப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனிமே அந்த ட்ரிங்கை குடித்ததும் அப்படியே மயங்கிறா. ஆக்சுவலி அதில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணியிருக்கு, என்கிட்டவே நாடகம் ஆடுறியா அப்படின்னு வில்லத்தனமாக சொல்லிட்டு அந்த மியா பொண்ணு பக்கத்தில் தான் இருந்திருப்பா போல, அவளோ வந்து நம்ம ஹீரோனியை தூக்க வாரா. இதெல்லாம் பண்ண வேண்டாமே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இவன் நல்ல பிள்ளட்டமாக ஆக்டிங் போட, இல்லை இல்லை இவ ஹீரோவே சேல்ஸ் பண்ணியிருக்கிறா, ஸோ நான் அவளுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஹீனியை கூப்பிட்டு போயிடா. இவளுக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீனோட ஃபோன் எடுத்து ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி ஹோட்டல் ரூமுக்கு வந்துருங்க, உங்ககிட்ட சம்திங் பேசணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. ஹீரோ வந்து பார்க்குறான், பார்த்தா அங்கே ஹீரோனி இல்லை, இந்த பையன் பொண்ணு தான் இருக்கிறா. அவளுமே ட்ரக் எடுத்த மாதிரி கொஞ்சம் கேராக தான் அலையிறா. இப்போ ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோக்கா கடுப்பாக்கிட்டு, நீங்கள் இருக்கானா ஹீரோனி எங்க அப்படி சொல்லி கேட்டா, அவள் எப்படினாலுமே ஹீரோ கிட்ட நெருங்க ட்ரை பண்ணுறாளா, உண்மையாக சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கோவத்தில் கேட்க, தெரியாது நானும் அவங்கள தான் ஒன்றா ட்ரிங்க் குடித்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நான் அப்படியே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, லாஸ்ட்டாக யாரை பார்த்தா அப்படி சொல்லி கேட்பான் அந்த மியா பொண்ணு அப்படி சொல்ல. அப்போ ஹீனி வந்து டேஞ்சரில் இருக்கான்னு அசிஸ்டன்ட் கிட்ட இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு ஹீனி தேடி தான் போகிறான். இவளுக்கு செம கடுப்பாகுது, பட் இருந்தாலும் பரவாயில்ல நீ டூ லேட் அப்படின்னு சந்தோஷப்பட. இங்கே இந்த பக்கம் இந்த மியாவை பார்த்தீங்கன்னா ஹீரோனே ரொம்பவே அடிக்கிறா, டார்ச்சர் பண்ணுறா, ரொம்ப புள்ளி பண்ணுறா. ஹீரோவே சீரியஸ் பண்ணுறால அப்படின்னு ரொம்பவே புள்ளி பண்ணுறா. நம்ம ஹீரோனியுமே சொல்லி பார்க்குறா, இன்ன பாரு ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்ச உன்னை சும்மாவே விட மாட்டாரு, அவர் தான் என் புருஷன் அப்படி சொல்கிறா. பட் அவன் நம்பவே மாட்டுக்கா. ஹீரோனி அடிக்கிறதும் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சு அவகிட்ட தப்பாக நடக்க சொல்கிறா. அவனுமே தப்பாக நடக்க போக கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோனியை சேவ் பண்ணிடுறான். மாஸ்டர் நான் சும்மா ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்வானா. நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இப்போ அவனுக்கு ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறான். இங்கே இவளை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பைட்டனுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, பைட்டனா ஆமாம்
ஹீனியால தான் அந்த கூச்சன் வந்து பைட்டன் கூட நடிக்க மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். இதனால அவ ரொம்ப சோகமா இருந்தா. அதை பார்த்துட்டு எனக்கு கோவம் வந்துச்சா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இந்த விஷயம் கூட பைட்டனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, என்ன பேசுறா, என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறியா அப்படின்னு பைட்டன் வந்துடா. நான் எப்படி இவங்களை ஹர்ட் பண்ணுவேன், நான் தான் ஒருக்கா இவங்களை சேவ் பண்ணேன், நீ இப்படி என்ன ஃப்ரேம் பண்ணாத அப்படின்னு இந்த பைட்டன் பொண்ணு சொல்றா. மியாக்கா நம்ப முடியல, இவ என்ன பிளேட்டா அப்படியே நம்ம பக்கம் திருப்புறா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. உனக்கு பொறாம, நாங்க 2 பேரும் பாப்புலர் ஆகிட்டு வரோன்னு அதுக்காக தானே இப்படி பண்ற அப்படி சொல்லி கேட்டா. அப்படிலாம் கிடையாது, நீ போய் சொல்றா, நீ சொன்னதால தான் நான் ட்ரக் கொடுத்தேன் ஹீரோனிக்கு அப்படின்னு சொல்லும் போது, நானா சொல்லையே, எனக்கே நீ தான் ட்ரக் தந்தா அப்படின்னு இவ சொல்றா. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல வச்சு செக் பண்ணி தான் பார்த்துருப்பாங்க போல, நம்ம அசிஸ்டன்ட் தான் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான், அவள் ட்ரக் எடுத்திருக்காளான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால செக் பண்ணி பார்த்ததுல அவளும் ட்ரக் எடுத்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. இப்போ அசிஸ்டண்ட்டும் இந்த இடத்துல சொல்றாங்க, ஆமா இந்த பைட்டன் பொண்ணுக்கும் ட்ரக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்கும் போது இவளால நம்பவே முடியல. சரி வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு, சாரி நானே எல்லா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக ஹீரோவை என்ன மன்னிச்சு விட சொல்லிடு, நீ தான் ஹீரோட ஒய்ஃப் தானே, நீ சொன்ன கேட்பாங்க அப்படின்னு இவா சொல்லிட்டு இருக்க. எது இவா என்னோட ஒய்ஃபா, என்னோட ஒய்ஃபு ஹீரோனி மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு 2 பேருக்குமே சமஷாக்கு. எது ஹீரோனியா, ஆமா ஹீரோனி தான் என்னோட ஒய்ஃபு அப்படி சொல்லுவான். சாரி தெரியாம உங்க ஒய்ஃபை காயப்படுத்திட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருப்பாளா. ஹீரோ எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல விடுவான், அவளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிடான். ஹீரோனே கெட்டி போட்டிருப்பா, அவ 2 கையும் கெட்டி போட்டுட்டு நீட்டன் போட வச்சிருப்பாளா. அதே பனிஷ்மெண்ட்டை இவளுக்கும் கொடுத்துட்டு, அவள் கரெக்டாக செய்கிறாளா இல்லையானே நீ தான் கவனிக்கணும் அப்படின்னு பைட்டன் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீனியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடான். உனக்கு ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன், எப்போதும் உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன், உன்னை எப்போதுமே நான் ப்ரொடியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பைட்டன் பொண்ணை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்போம் போல. ஆக்சுவலி ஹீரோக்கு அந்த பைட்டன் பொண்ணு மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அதனால தான் அவளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ அசிஸ்டண்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாரு, அவள் எந்த மாதிரி பிளேஸில் தங்கியிருக்கிறா அண்டு கம்பெனியில் ஹீரோட ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுது. கடைசியா ஹீரோனிக்கு ட்ரக் கொடுத்துருப்பா இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு, அந்த போட்டோ அப்படின்னு எல்லா எவிடன்ஸும் காட்டுறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கான்னு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டை விட்டு அவளை பேன் பண்ண சொல்லியாச்சு. அது போக அவள் வீடு தேடி வந்து அசிஸ்டண்ட்டை மிரட்டி விட்டுட்டு தான் போறாரு. இனிமே எங்க மேடத்தையும் பாசையும் டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு. அவளுக்கு இதை கேட்கும்போது வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருக்குது. பத்தாதுக்கு இவளுடைய தம்பியுமே நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க போல, அது தாங்கன்னு ரவுடி பசங்களாம் கேட்குறாங்களா, தரலன்னா கொன்னுருவோம் அப்படி சொல்ல, ஆல்ரெடி நான் செத்துட்டேன், கொன்னுக்கோ அப்படின்னு சொல்வாளா. இவன்வல்லா அவகிட்ட தப்பா நடக்க பார்க்க, இன்னும் 3 நாள் டைம் தாங்க நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்வா. அவனுவளும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவளுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கிடையாது, இப்போ ஹீரோனை கொல்லணும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கா. இந்த பக்கம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவளை அவசரமாக வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா, உள்ள போய் நீங்களே பாருங்கன்னு சொல்ல பார்த்தா ஹீரோட தாத்தா வந்திருக்காங்க. வந்து ஹீரோக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோனே நல்லாவே டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட மாட்டுக்கான் அப்படின்னு தான் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தாத்தாக்கு ஹீரோனி மேலே ரொம்ப பாசம் உண்டு, சின்ன வயசுலேருந்தே ஹீரோனியை ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஹீரோனியும் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாளா. எவ்வளோ நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்க்க போறா, இங்கே வா உன்னால என் கால்லாம் வலிக்குது அப்படி சொல்ல, ஹீரோனியும் வந்துட்டேன்னு அப்படி சொல்லி இங்கே வந்து நிற்பா. தாத்தாவும் ஹீரோனியை பார்த்துட்டு அவகிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க. பேசிட்டு உன்னை அவன் ஒழுங்காவே பார்த்துக்கலாமா, அதான் அவனுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ தாத்தா அப்படிலாம் இல்லைங்கிறா. தாத்தா அவள் பேசுறதுலாம் கண்டுக்கிடவே இல்லை. கொஞ்ச நாள் ஓல்டு ஹவுஸ்க்கு வாமா, நீ அங்கே வந்து ஸ்டே பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்ல, ஹீரோ மறைக்கான். அவன் கிடக்க ஒரு லூஸு, நீ வாமா அப்படின்னு தாத்தா ஹீரோனியை கன்வின்ஸ் பண்ண. சரி தாத்தா நான் வாரேன் அப்படின்னு இப்போ தாத்தா கூட ஓல்டு ஹவுஸ்க்கு போறா. அப்போ தாத்தாவோ, சின்ன வயசுல உன்னை பார்க்கும்போது ரொம்ப ரஃப்பான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டு அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு வருவாங்க. சின்ன வயசில் ஹீரோ இருக்கல்லா, ஹீரோக்கு கால் நடக்க முடியாது இல்லையா, ஹீரோக்கு காலில் அடிபட்டிருக்கோம். ஸோ அதை வச்சியே ஹீரோவை வெறுப்பேற்றுற மாதிரி கிண்டல் பண்ணுவாளாம். அப்புறம் வளர அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படி சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கத்திட்டு இருப்பாளாமா. சொல்லப்போனால் 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தாத்தா சொல்ல அப்போதான் நம்ம ஹீனிக்கே ஞாபகம் வருது, இவங்க 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு. இப்படி இவங்க ஜாலியாக பேசிட்டு போகும்போது பின்னாடி ஒரு கார்
வந்து இடிக்குது இவங்கள. உடனே ஹினி வந்து தாத்தா உயிரிட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு ஃபாஸ்டா போக சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல தாத்தாவை ஒளிய வச்சுட்டு இவ மட்டும் கார்ல ஏறிக்கிறா. இப்போ அந்த காருமே ஃபாலோ பண்ணிட்டு வரதா இவ வந்து ஹீரோக்கு தான் கால் பண்றா. ஆனா அவளால ஒழுங்காவே பேச முடியல. ஏன்னா அந்த பின்னாடி வர கார் வந்து இடிச்சிட்டே வருது. ஸோ அதனால பேச முடியல. ஆனா ஹீரோ அட்டன் பண்ணிடுறான். இங்கே நம்ம ஹினியா ப்ளீஸ் ஹெல்ப் மீன்லாம் கேட்டுட்டு இருப்பாளா. இந்த சவுண்டு ஹீரோக்கு கேட்குது. அவள் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான்னு தெரியுது. உடனே ஹினியை காப்பாற்ற தான் வாரான். இப்போ அப்படியே கட் பண்ணா என்ன நடந்துச்சுன்னு கிளியராக காட்டல. ஆனால் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் இடைக்கில வந்து காரை விட்டுட்டான் போல. இப்போ அவனுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இப்போ அந்த இடத்துல பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அவன் வந்து அப்படியே மயக்க போட்டுறான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. இதை பார்த்துட்டு ஹீனிக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கதைப்படி இந்த சீனில் நடக்காது. ஒருவேளை கதையை நான் சேஞ்ச் பண்ணுறதால இப்பெல்லாம் நடக்குதோ, என்னால் தான் அவருக்கு இந்த மாதிரி நிலைமையாகிட்டா அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இந்த கூஷன் தான் வந்து நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். பட் இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இப்போ இவங்க ஹக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த பைட்டங் பொண்ணு வந்து போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இப்போ ஹீரோ ஓகேவே தான் இருக்கானம்மா. ஆனால் கண்ணெல்லாம் இன்னும் முழிக்கவே இல்லை. நம்ம ஹினியும் ஹீரோ சீக்கிரமா எந்திரிச்சு வா, முன்னாடிலாம் இந்த நாவலோட ஹீரோஹினி தான் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து உன்னை விட்டு விலைக்கு போனேன். ஆனால் இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும், நீ எந்திரிச்சு வா, உன்னை ரொம்பவே லைக் பண்ற அப்படின்னு ஹினி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட கை வந்து லைட்டா ஷேக் ஆகுது. ஆனா அதை ஹீரோனி நோட் பண்ணிருக்க மாட்டா. இந்த டைம்ல அவளுக்கு ஒரு கால் வருது. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சு தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டாமா. இப்போ தாத்தாவை பார்க்க தான் போறா. அவ போன பிறகு அந்த பிளேஸுக்கு இந்த பைட்டங் பொண்ணு வந்துறா. ஹீரோ பார்த்துட்டு அவளுமே அந்த பிளேஸ் விட்டு போக பாப்பாளா. பட் அந்த டைம்ல நம்ம ஹீரோ முழிச்சிட்டு நீ தான் என்ன சேவ் பண்ணியா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோனி இருக்கால தாத்தாவை பார்க்க போயிருப்பா. ஆனா அங்க கம்பெனி ஆட்கள்லாம் இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோனியை பார்க்க விட மாட்டேக்காங்க. நீ தான் ஹீரோவையும் தாத்தாவையும் கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு ஹீரோனி மேல பழி தூக்கி போடுறாங்க. இதுல இவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஹீரோட கம்பெனில டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அவர் நேம் வந்து லீன். ஆக்சுவலி அந்த லீனும் பைட்டங் பொண்ணும் சேர்ந்து தான் இந்த ஆக்சிடென்டே பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோனி மேல எல்லா பழியும் தூக்கி போடுறாங்க. ஹீரோனியும் ஓ ஹீரோயின் கண்ணு முழிக்கலன்னு நீங்க எல்லாரும் இப்படி ஓவரா பண்றீங்களா, ஹீரோ வரட்டும் அப்புறம் உங்களை பார்த்துக்கிடுவான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து அங்க வந்துறான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீனி இருக்கலாம் ஆசையா பேச போவா. சி விடு, உன்னை பார்க்க அருவருப்பா இருக்குது அப்படி சொல்றான். ஆக்சுவலி ஹீரோக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிட்டு, அதுவும் நம்ம ஹீனி வந்து இந்த புக்குக்குள்ள டிராவல் ஆகி இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹினிக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு வந்து ஹினி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே மறந்து போயிட்டு இப்போ அவனோட மைண்ட்ல என்ன இருக்குன்னா, அவன் இந்த நாவலோட ஹீரோ தானே, ஸோ அவன் வந்து இந்த நாவலோட ஹீரோ தான் லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. அதாவது பைட்டங் பொண்ணை தான் நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு, அது மட்டும் இல்ல ஹீரோ கண் முழிச்சு பார்த்துருப்பான். அப்போ இவ தான் பக்கத்துல இருந்துப்பா, நீ தான் சேவ் பண்ணியா அப்படி சொல்லி கேட்கும்போது அவ ஆமான்னு சொல்லியிருக்கிறா. ஸோ அதனாலயே இவ தான் தன்னை சேவ் பண்ணியிருக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஹீரோனியும் அவளை ஒன்று சேவ் பண்ணா, நான் தான் ஒன்று சேவ் பண்ணேன், எதுக்கு என்ன நம்ப மாட்டுக்கா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பா. பட் நம்ம ஹீரோக்கு வந்து அவன் மைண்ட்ல இவளை தான் நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிட்டு இல்லையா. ஸோ அதனால ஹீரோனி சொல்றத சுத்தமா நம்பவே மாட்டுக்கான். அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் பிளான் தான், நானும் டேரக்டரும் போட்ட பிளான் தான், உன்னால் முடிஞ்சதை நீ பாருடி அப்படின்னு அவளே கீழே விழுந்துக்கிட்டா. ஆனால் ஹீரோனி தான் தள்ளி விட்டா அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் போடுறா. ஏன் ஹீரோனி இப்படி பண்ணா, நான் உன்கிட்ட கைண்டாக தானே பேசினேன், எதுக்கு இப்படி தள்ளி விட்டா அப்படின்னு ஆக்டிங் போடுறா. இதனால ஹீரோக்கு செம காண்டாயிட்டு அவனுமே பதிலுக்கு திட்டி விடுவானா, நீ என்னோட அக்காவை மேரேஜ் பண்ணியிருக்கிறா, எல்லாரும் எங்கள் அக்காவை புள்ளி பண்ணுறாங்க, நீ என் அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருப்பான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோட தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் திட்டுவான். அப்புறம் சண்டை முத்தி போய் ஹீரோக்கெல்லாம் டிவைஸ் கேட்குறான். ஹீரோனிக்கு மனசே இல்லை, ஆனாலும் சைன் போட்டு கொடுத்தோன்னா அவன் மயங்கிறா. ஹீரோ என்னாச்சுன்னு பார்க்க போவானா, பட் இந்த பொண்ணு வந்து விட மாட்டுக்கா. அப்போ கூச்சன் இருக்கா இல்லையா, அவனுமே வந்துடா. அப்போ அந்த பைட்டன் பொண்ணு வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறா. அப்பவுமே நம்ம கோச்சன் வந்து ஹீரோனியை ஆறுதல் படுத்தியிருப்பான் இல்லையா, அப்போ ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அப்போ ஃபோட்டோ எடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு ஹீரோயினை பாரு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கோப்பட நம்ம கோச்சன்மே ஹீரோனியை அங்கேருந்து தூக்கிட்டு போக பார்ப்பான். பட் அங்கே கம்பெனி ஆட்கள்லாம் இருந்துக்கிட்டு இவங்களை வெளியெல்லாம் விடக்கூடாது, இவங்களை ஃபர்ஸ்ட் கொல்லணும் அப்படின்னு போக விட மாட்டேக்காங்க.
நான் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபேமிலிலாம் கிடையாது. ஆனால் எனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். என்னை மட்டும் இங்கேருந்து போக விடல, உங்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவங்க போகட்டும்னு சொல்லிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோ, ஹீரோனி எனக்கு தந்ததுக்கு அப்படி சொல்லி அவன் தூக்கிட்டு போக இதை பற்றி இவனுக்கு ஹார்ட்டில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. மைண்டில் ஹினியை பற்றி நினைப்பில்லைனாலுமே மனசு ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹினி இருக்கல்லா ரொம்ப நேரம் கழித்து முழிக்கிறா. அவளுக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கூச்சன் தான், நீ கவலைப்படாதா, அவனுக்கு மெமரி லாஸ் தான் ஆகிருக்கு, மறுபடியும் மெமரி வந்த பிறகு உன்னை தேடி வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படின்னா, அந்த லின் இருக்கான் இல்லையா டைரக்டரு, சாவே வந்து ஹீரோட கம்பெனியை பார்த்துக்கிட போகிறானாமா, ஹீரோ வந்து வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறானாமா, அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கான். இந்த விஷயத்த ஹினிக்கிட்ட சொல்ல, இல்லை அது மட்டும் நடக்கவே விடக்கூடாது, அந்த லின் வந்து ஹீரோட ஃபேமிலி அதிகாரத்தை அவன் கையில் எடுக்கலான்னு பார்க்குறான், அதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்க தம்பிக்காரன் ஓடி வந்து, அக்கா இதை பாரு, மாமா இப்போதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணாரு, ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் பண்ண போறாராம், நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த நியூஸை காட்டவும் ஹீரோனிக்கெலாம் கஷ்டமாக இருக்குது. ஆஹா, நான் ஹீரோவை எக்காரணத்து கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தாத்தாவை போய் பார்க்கணும், அவர்கிட்ட இதை பற்றி கேட்கணும் அப்படின்னு. இப்போ ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷனில் யாருக்கும் தெரியாமல் இவங்க ரெண்டு பேருமே உள்ளே போய் தாத்தாவை பார்த்தா தாத்தாவால் பேச முடியல. அந்த பைட்டங் பொண்ணும் அந்த லின்னுமே ஏதோ ஒரு ட்ரக்கு கொடுத்துருப்பாங்க போல், அதான் தாத்தாவால் பேச முடியல. இப்போ தாத்தாவும் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது போல், முத்துற மாதிரி இருக்குது போல், அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. கை செய்கையில் தான் காட்டுறாங்க. ஹீரோனிமே அதை எடுத்துக்கிடுவா. ஆக்சுவலி இந்த முத்திரை யார்கிட்ட இருக்குதோ அவங்க பேச்சு தான் இந்த ஹீரோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கேட்கணுமா. ஸோ அதான் ஹீரோனிக்கிட்ட கொடுத்துருக்காங்க தாத்தா, எப்படியாடி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டிடு அப்படின்னு. அவளுமே சரின்னு சொல்லிட்டு, தாத்தாக்கு இந்த பிளேஸ் சேஃப் கிடையாது இல்லையா, அதனால தாத்தாவை இங்கேருந்து கூப்பிட்டு போகணும், ஒரு சேஃபான பிளேஸுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கூச்சன்கிட்ட தான் ஒப்படைக்கிறா. இப்போ கூச்சனும் தூக்கிட்டு போவான், ஆனால் மற்ற யாருமே பார்த்துடக்கூடாது இல்லையா, அதனால அங்கே இருக்கிற கரண்டை ஆஃப் பண்ணி விடுவா. இப்போ கூச்சன் இருக்கால தாத்தாவை கூப்பிட்டு போயிடுவான். ஆனா நம்ம ஹினி தான், அவகிட்ட யாரும் வந்த மாதிரி இருக்குது, அவ பயந்துட்டு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு நிற்பா. அப்போ ஒரு கை வந்து இவளை ஒரு ரூம்குள்ள இழுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, ஹீரோ நீனா, சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த பைட்டங்க இருக்கா இல்லையா, அவ தாத்தாக்கு ட்ரக் கொடுத்துருக்கா, அதனால தான் தாத்தாக்கு பேச முடியல அப்படி சொல்லும் போது, இல்லை இல்லை அவ அப்படிலாம் பண்ண மாட்டா, தாத்தாக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மருந்து வேற எடுக்கிறாங்க, அதோட பக்க விளைவு தான், அப்படிதான் பைட்டன் சொன்னான்னு சொல்ல ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு அவன் நல்ல மண்டையை கழுவி வச்சிருக்கான்னு. ஸோ நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு. என்ன பாரு, நீ பைட்டங்க லவ் பண்றான்னு சொன்ன இல்லையா, ஆனா உன்னோட மெமரியில நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்த மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லல்ல, ஏன்னா நீ அவளை லைக் பண்ணல, என்னதான் லைக் பண்றா. ஸோ புரிஞ்சுக்க ஹீரோ, நீ வேக்கப் ஆகு, நீ இந்த நாவலோட ஹீரோ தான், அதுக்கு நீ இந்த நாவலோட ஹீரோ தான் லைக் பண்ணணும் ஒரு அவசியம் கிடையாது, நீ என்னதான் லைக் பண்றா, உனக்கு பிடிச்ச பொண்ணு நான் தான், நீ வேக்கப் ஆகு அப்படின்னு சொல்ல அவனுக்கும் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. உடனே ஹினியை கிஸ் பண்ணுவா. அப்பன்னு பார்த்தா அந்த பைட்டங்க இருக்கா இல்லையா, அவ வந்துடுறா. உடனே ஹினியை ஒரு பிளேஸ்ல ஒளிய வச்சுட்டு அவ கூட போயிடறான். இப்போ ஹினியை பார்த்தீங்கன்னா, ஹீரோவை யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன், கண்டிப்பா உனக்காக நான் விட்டே தர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கா. ஸோ அந்த பிளேஸுக்கு நம்ம ஹினி இருக்கா இல்லையா, மாஸ் என்ட்ரி கொடுக்குறா. கூச்சனுமே கூட வருவான். இப்போ ஹினியை பார்த்தீங்கன்னா அந்த சீலை தான் எடுத்து காட்டுறா. தாத்தா இதை என்கிட்ட தந்துட்டாங்க, ஸோ எல்லாரும் என் பேச்சதை கேட்கணும் அப்படி சொல்லும்போது எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அப்போ தாத்தாக்கு இந்த பொண்ணு தான் பிடிக்குமா அப்படின்னு ஹீரோக்குமே டவுட் வந்துட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு இந்த பைட்டன் பொண்ணு கிட்ட கேட்டா, தாத்தாக்கு இப்போ உடம்பு சரியில்லைல்ல, அந்த இதை பயன்படுத்தி இவ தாத்தா கிட்ட இருந்து அந்த முத்திரையை ஆட்டை போட்டிருக்கா அப்படின்னு இந்த பைட்டன் பொண்ணு சொல்லிட்டு அந்த லின் கிட்ட கண்ணை காட்டுறா, அந்த முத்திரையை பிடுங்கிட்டு வான்னு. அவனுமே கிட்டக்க போவானா, ஆனா நம்ம கூச்சன் வந்து செமையா அடிச்சு விட்டுறான். இதோட உங்க ஆட்டம் முடிஞ்சு போயிட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெட்டர் ஆகிட்டாங்க. நம்ம ஹினி இங்கேருந்து தாத்தாவை கூப்பிட்டு போகும்போது அவங்க வாயில் வந்து ஒரு மாத்திரை போட்டு விட்டுருக்கா, அதனால இப்போ தாத்தா ஃபுல்லாகவே க்யூர் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நல்லா பேச முடியுது. இப்போ இங்கே வந்து எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க, இந்த பைட்டன் பொண்ணும் லின்னுமே சேர்ந்து தான் என்னை பேச விடாமல் எனக்கு ட்ரக் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் இல்லை கார் ஆக்சிடென்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அப்படின்னு எல்லா ஒன்றுமே சொல்ல, இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாத அப்படின்னு இன்னுமே போய் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கா இந்த டைமில் அவனுக்கு தலை ரொம்ப பயங்கரமாக வலிக்குது. இங்கே தாத்தா வரை இவங்க எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து இவனை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு நீட்டிட்டு இருக்கான். டே நீ ஏன்டா இப்படி பண்ணுறா, நான் உன்னை எவ்வளோ தூரம் நம்பினேன் அப்படின்னு தாத்தா சொல்வாங்க. அப்போ தான் அவன் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறான்.
என்ன அப்படின்னா அவனுக்கு இவங்க சொத்து மேலே கண்ணு, அதனால ஹீரோட பேரண்ட்ஸை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே இவன் தான். ஆனால் அதில் தப்பி தவிர ஹீரோ வந்து உயிரோட வந்திருப்பான். ஸோ இன்னைக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் கொன்னுருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அதை வாங்க ட்ரை பண்ணுறான். பட் அதில் அவன் கையில் என்ன ஆகுதுன்னா அவன் ஷோல்டர்லேயே துப்பாக்கி கொண்டு பட்டுருது. ஸோ அவனால் எதுவுமே பண்ண முடியல, அப்படியே படுத்துறான். இங்கே இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியை தான் பிடிச்சு கூப்பிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோக்கு ஹீனியை பார்த்தினா எல்லா ஞாபகம் வந்துட்டு, ஆனால் என்ன அவன் அப்படியே மயக்கப்பட்ட போல. இப்போ இவங்க 3 பேருமே காலில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை எப்படியோ ஹீனியை காப்பாற்றணும் அப்படின்னு இங்கே வந்துட்டான். இப்போ இவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோனையை விட சொல்கிறான். பட் இவன் விட மாட்டுக்கான். அன்னைக்கு தப்பிச்சிட்டாலா, இன்னைக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ செத்துப்போ அப்படின்னு அவன் காரை வச்சு நம்ம ஹீரோ மேலே ஏற்ற வர. இந்த பைட்டன் பண்ணியிருக்கா இல்லையா, அவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். நீ ஹீரோவே கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்னு துப்பாக்கி வச்சு அவனை சுட்டுறா. ஹீரோ எனக்கு மட்டும் தான், யாரும் கை வைக்க கூடாது அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீனிய காரை விட்டு இறங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, உன் ஹார்ட்ல நான் இருக்கேனா இல்லையா அப்படி சொல்லி கேட்க, இல்லை என் ஹார்ட்ல எப்போதும் ஹீனிக்கு மட்டும் தான் அப்படி சொல்லும்போது இவளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம இனிமே பேச்சு கொடுக்குறா, என்ன பாரு நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம மீட் பண்ணும்போது நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருந்தியே, என்ன கூட சேவ் பண்ணியே, ஸோ நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹினி வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்படியா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் பேரண்ட்ஸ் வந்து ஒரே கேம்லிங் தான் விளையாண்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு என் தம்பி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதனால ஒரே வட்டி கடன் தான் வாங்கிட்டு இருந்தான். இதனால என்கிட்டேருந்து எல்லாருமே வேலைக்கு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப கைண்டான பர்சன், நீ எப்படி சொல்லலாம், நான் கைண்டான பர்சனே கிடையாது அப்படின்னு அவள் சொல்லும்போது, இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ரொம்ப கைண்டான பொண்ணு அப்படின்னு நீ சொல்வா. போது நிப்பாட்டு, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி ஓகே, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் 10ன்னு கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ ஹீரோ கிட்ட போயிடு, இல்லைன்னு வச்சுக்கவேன் உன்னை கொன்னுருவேன் அப்படி சொல்லிட்டு அவள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனியுமே ஹீரோ கிட்ட போயிட்டா. பட் அவள் என்ன பண்ணுறான்னா அவளே சுட்டுக்கிட்டா. சுட்டு இப்போ அவள் செத்து போயிட்டா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனி அந்த அதிர்ச்சியில மயக்கப்பட்டு விழுந்திருப்பா போல. இப்போ அப்படியே கண்ணு முழிக்கிறா. நம்ம ஹீரோயினியுமே ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு கிஸ் பண்ண வருவாங்களா, ஹே ஹலோ நான் இங்கே நிற்கேன்ப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கோச்சன் தான். சரி ஓகே, நீ அவகிட்டேருந்து தள்ளியே இருந்து பேசு, அவகிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுவான். உன் பேச்செல்லாம் யார் கேட்பா அப்படின்னு நம்ம ஹீனிக்கிட்ட தான் போய் பேசுகிறான். நீ இப்போ ஓகே தானே? ஆமாம் ஓகே தான். சரி நான் அப்புறால போய் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படியே சொல்வான். அப்படியா, வாழ்த்துக்கள், நீ எப்போதுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படி ஹினி சொல்லும்போது அவனும் சரி இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு உனக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு அவளை கண்ணை பொத்திட்டு கூப்பிட்டு போகிறான் வெளியே. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். கையில் ரிங்கு பொக்கெல்லாம் வைக்கல, சும்மா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இப்போ ஹினி வந்ததுமே அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும், நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதா அப்படி இப்படின்னு டைலாக்லாம் சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிடுவான். ஸோ நம்ம ஹினிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நாள் ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.